இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இன்ஃபர்மேட்டிக்கா இருந்தாலும் சரி, ஆரக்கிள் பிஎல்எஸ்கியூலா இருந்தாலும் சரி, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இதோட சேர்த்து இன்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை வந்து அடுத்த செஷன்ல பார்க்கலாம். இந்த சப்ஸ்ட்ரிங்கும் இன்ஸ்ட்ரிங்கும் வந்து நிறைய இடத்துல நம்ம ஒரு சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத வந்து கிளியரா பார்ப்போம். இப்போ சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து நான் எடுக்கணும். ஒரு பார்ஷியலா ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கணும் அப்படிங்கிறதா வந்து சப்ஸ்ட்ரிங். இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து என்ன பொசிஷன் நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர்ல இருந்து நம்ம எடுக்கணும். ஸோ இதனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து சின்டாக்ஸ். நம்ம எய்தர் இதுக்கு வந்து 3 ஆர்குமெண்ட் கொடுக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ 3 ஆர்குமெண்ட்ஸ் இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர்லோடிங் அப்படிங்கிறது ஒரே ஃபங்க்ஷனுக்கு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை வந்து டிஃப்ரெண்டா கொடுக்கும்போது அதுக்கு பேர் ஓவர்லோடிங் அப்படின்னு பேரு. ஓகே, இப்போ இந்த சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்கு நான் 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன். 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தா என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரிங், அதாவது எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் இங்கே கொடுத்துட்றோம். ஃப்ரம் பொசிஷன், ஸோ எந்த பொசிஷன்ல இருந்து நான் வந்து ஸ்ட்ரிங் எடுக்கணும் அப்படிங்கிறது. நம்பர் ஆஃப் கேரக்டர், எவ்வளோ கேரக்டர் வந்து நான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதா இதை கொடுக்கணும். இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து நான் கொடுக்கலாம், கொடுக்காம விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ கொடுத்தோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, இப்போ பாருங்க, இது வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டு, அதே மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட், இந்த மாதிரி 2 விதமா கொடுக்கலாம். இப்போ நம்மளோட ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்ட்ரிங்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 14 கேரக்டர்ஸ் இருக்கு, இன்க்ளூடிங் ஸ்பேஸ். நீங்க வந்து ஸ்பேஸையும் கன்சிடர் பண்ணணும். இதுல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி 14 கேரக்டர்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து கிவன் ஸ்ட்ரிங் வந்து இந்த NIC IT அகாடமி அப்படிங்கிறது தான் கிவன் ஸ்ட்ரிங். ஃப்ரம் பொசிஷன், இப்போ நான் வந்து அகாடமி அப்படிங்கிறத வந்து எடுக்கணும் அப்படின்னா 8 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ 8 ஃப்ரம் பொசிஷன் வந்து 8. நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து எத்தனை கேரக்டர் கொடுக்குறோங்கன்னு எடுக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 கேரக்டர்ஸ் கொடுக்கணும். அப்போ இந்த அகாடமி அப்படிங்கிறத வந்து நான் வெளியில் எடுக்கணும் அப்படின்னா SUBSTR சப்ஸ்ட்ரிங் ஆஃப் கிவன் ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு 8,7 அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்க 8,14 கொடுக்கக்கூடாது. 14ங்கிறது இந்த பொசிஷன். 14 கொடுத்தீங்கன்னா அவ்வளோ கேரக்டர் எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரி கொடுக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம வெறும் 8ன்னு மட்டும் கொடுத்தா என்ன ஆகும்? ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு வெறும் 8ன்னு மட்டும் கொடுக்குறோம். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொடுக்கவே இல்லை அப்படின்னாலும் இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து எத்தனை கேரக்டர் இருக்குதோ அது வரைக்கும் எடுத்துரும். இப்போ நம்ம 7 அப்படின்னு கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ கேரக்டர்ஸ் எடுக்கணும்னா இதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர் இருந்தாலும் எடுத்துரும். ஸோ இதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங். இப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா இதுலயே வந்துட்டு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து வரலாம். ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து வர்றீங்க அப்படின்னா மைனஸ் அப்படின்னு கொடுக்கணும். -1 -2 -3 -4 -5 -6 -7. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் இதுல வந்து இந்த ஸ்ட்ரிங்ல வந்து அகாடமி அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கிவன் ஸ்ட்ரிங் -7 -7, அப்படின்னு கொடுத்தீங்கன்னா -7ங்கிறது இந்த பொசிஷன்ல இருந்து 7 கேரக்டர்ஸ். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து 7 கேரக்டர்ஸ் போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதா வந்து சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து நான் வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ல நான் வந்து சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சிருக்கிறேன். வெல்கம் டு PLSQL அப்படின்னு போட்டு இங்க நான் வந்து ஒரு 12,5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃப்ரம் 12th கேரக்டர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ அப்போ 12th கேரக்டர்ஸ். 12th கேரக்டர்ல இருந்து 5 கேரக்டர் மட்டும் எடுக்கும். ஸோ அதுதான் வந்து 12,5 அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 5 கேரக்டர் மட்டும் தான் எடுக்கும். ஸோ இதுதான் வந்து 5 கேரக்டர்ஸ், நாட் 5 பொசிஷன்ஸ். ஓகே, இது வந்து 5 கேரக்டர்ஸ் அப்படின்னு பேரு. இந்த 12, நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ ஸ்பேஸும் கன்சிடர் பண்ணணும். இப்போ நான் 12 அப்படிங்கிறது ஹார்ட் கோட் பண்ணி கொடுக்குறேன். ஆனா எனக்கு வந்து ரியல் டைம்ல இந்த 12 அப்படிங்கிறத டைனமிக்கா பாஸ் பண்ணணும். எனக்கு வந்து இந்த 12 இந்த 5 அப்படிங்கிறதே வந்து டைனமிக்கா வரணும். அந்த PLSQL அப்படிங்கிறதே எடுக்கணும். 3வது கேரக்டர், 3வது வேர்டு வந்து நான் எடுக்கணும் அப்படின்னாலும் நான் வந்து இன்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். அது வந்து அடுத்த செஷன்ல பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 12 அப்படின்னு போட்டிங்கன்னா 12,5ன்னு போட்டிங்கன்னா 5 கேரக்டர்ஸ் மட்டும் எடுக்கும். இங்கே வந்து 12ன்னு போட்டிங்கன்னா 12th பொசிஷன்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே எடுத்துரும். ஸோ 12th பொசிஷன்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு எவ்வளோ கேரக்டர்ஸ் இருந்தாலும் எடுக்கும். இப்போ PLSQL 3 எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளோட வரும். ஸோ இதுதான் இதுக்கு வந்து ஆன்சர்.
ஸோ -8னா ஸோ இது வந்து -1 -2 -3 -4 -5 -6 7 8. ஸோ இதுவும் வந்து PLSQL இந்த 3 எக்ஸ்க்ளமேட்டரி சைனோட வரும். ஸோ இதான் வந்து இதுக்கான ஆன்சர். -8,5 அப்படின்னா -8 வந்து இது வரைக்கும் வரும், இதுல இருந்து 5 கேரக்டர்ஸ், அப்போ PLSQL வரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து சப்ஸ்ட்ரிங் வந்து ரிசல்ட் வரும். இப்போ பாருங்க, நான் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஆரக்கிள் போயிட்டேன். நீங்க கேட்கலாம் இது என்ன டியூவல் அப்படின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், டியூவல் அப்படிங்கிறது ஒரு டம்மி டேபிள் இன் ஆரக்கிள். ஸோ ஒரு டம்மி டேபிள் நம்மளே வந்து இந்த கேரக்டர்ஸ் கொடுக்கறனால, இந்த ஸ்ட்ரிங் வந்து நம்மவே கொடுக்கறனால நான் வந்து இந்த மாதிரி டம்மி டேபிள் இருந்து எடுத்துக்கலாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக. 12,5ங்கிறது 12th பொசிஷன். ஸோ அதான் நம்ம சொன்னோம் இது வரைக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இந்த 12th பொசிஷன்ல இருந்து 5 கேரக்டர்ஸ் 1 2 3 4 5. ஸோ PLSQL அப்படிங்கிறது எனக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் PLSQL வரும். இந்த காலமை நான் அலியாஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அலியாஸ் பண்ணிக்கலாம். சும்மா நான் வந்து சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். SUB சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த மேலே வர்றதுக்கு பதிலாக இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வரும். இதுதான் வந்து இதோட ரிசல்ட். சரி, ஓகே. இப்போ 12 அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். 12 அப்படின்னு மட்டும் கொடுத்தோன்னா இந்த 12th கேரக்டர்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து எல்லாமே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளோட வரும். முன்னாடி வந்து அது வரல, இப்போ அதோட வருது. சரி, ஓகே. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா -8ன்னு கொடுக்குறேன். -8 மைனஸும் கொடுக்கலாம். மைனஸ் கொடுத்தீங்கன்னா இங்கிருந்து வரும் -8 கேரக்டர்ஸ். ஸோ அப்போ வந்து 8ங்கிறது இதே தான் ஆன்சர் வரும். இப்போ 8,5ன்னு கொடுக்கலாம். ஸோ 5 அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ 5 கேரக்டர்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங். ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானதான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிறேன் ஜாப் ஐடி. இப்போ வந்து இது வந்து டியூவல் அப்படின்னு கொடுத்தோம். இப்போ இதில் வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் இருந்து நான் கொடுக்குறேன். இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள் இருந்து கொடுக்குறனால எப்படி நம்ம வந்து எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம டேபிள்ல இருந்து கொடுக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு டேபிள்ல இருந்து நம்ம கொடுக்க முடியும். இப்போ என்ன கொடுத்துருக்குறேன்னா ஜாப் ஐடி அப்படிங்கிற காலம் எடுத்துக்கிட்டேன். அதில் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். 1,4 அப்படின்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து 4 கேரக்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து 4 கேரக்டர் எடுக்கிறோம். இல்லை எனக்கு வந்து 4th கேரக்டர்ல இருந்தா வரணும், இந்த ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4 அப்படின்னு கொடுத்துருங்க. ஃப்ரம் 4th கேரக்டர்ல இருந்து இந்த மாதிரி எவ்வளோ கேரக்டர்ஸ் இருந்தாலும் வந்துடும். இல்லை 4 கேரக்டர்ஸ்ல இருந்து ஒரு 5 கேரக்டர்ஸ் மட்டும்தான் வரணும், 4ல இருந்து 5 மட்டும் தான் வரணும்னா 4,5. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். ஏன் இங்கே 2 தான் வந்திருக்கு அப்படின்னா மொத்தமாகவே 4ல இருந்து 2 கேரக்டர்ஸ் தான் இருக்குது, அதனால அது மாதிரி 2 வருது. ஸோ இதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு நான் வந்து ஒரு குவிஸ் கொடுத்துருக்கேன். இதனோட ரிசல்ட் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ இது பாருங்க, நான் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்றேன். ஆரக்கிள் சப்ஸ்ட்ரிங் -16,6 அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து காலம் அலியாஸ். சப்ஸ்ட்ரிங்கிறது காலம் அலியாஸ் ஃப்ரம் டியூவல்னு கொடுக்குறேன். இதனோட அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், இப்போ இதுல பாருங்க, ஆரக்கிள் சப்ஸ்ட்ரிங் கொடுத்து 8ன்னு கொடுக்குறேன். இது என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் இந்த டாக்குமெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியான செஷன் தான். அடுத்த செஷன்ல சப்ஸ்ட்ரிங் பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நெஸ்டட் சப்ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ரிங் எப்படி வந்து பண்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்டா வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம்.